வீட்டுக்கு போனேன், தாத்தா இல்லை. நீங்கள் எப்படி இங்கே தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். என்ன ஆச்சு தாத்தா உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லையா. ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? அன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து சொன்னாங்க, அன்றைக்கி நைட்டே சொன்னாங்க. அவர் பேர் வந்து கலைவாணன். இந்தமாரி தாத்தா வந்தாங்க, புகை நெப்பு வச்சிங்களா? ஏன் மூச்சு தெனாச்சு என்ன? திணறு. இப்போ எப்படி இருக்குதா? ஏதோ மாத்திரை சாப்பிட்டுருக்குறோம். மாத்திரை சாப்பிட்றியா? இருந்தா பிஸ்கெட்லாம் சாப்பிட. ஏன் வீட்டில் இருக்க வேண்டியது? நான் வண்டியில் வந்தாயா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து புளியாங்கொட்டையை கடையில் போட்டுட்டு அப்படியே தாத்தாவை போயிட்டு பார்க்கலான்னு தான் போகிறேன். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ அதனால் வந்து தாத்தாவை தான் பார்க்க போகிறேன். காசு வந்து எல்லாமே ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி புளியாங்கொட்டையை போட்டு தான் தாத்தாவுக்கு எதாவது வாங்கிட்டு போகணும். நேற்று வரைக்கும் காசு இருந்தது, நேற்று வந்து லோன் காசு கட்டிட்டேன் ஒரு 4000 ரூபாய். ஸோ அதனால் வந்து காசுலாம் வாஷ் அவுட். அதனால் இன்றைக்கி வந்து புளியாங்கொட்டையை எடுத்துமே போட்டு அந்த காசில் தாத்தாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு தாத்தாவுக்கு போய் பார்த்துட்டு வரப்போகிறேன். இப்போ பட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, பட்டு வீட்டு நான் போய் சொல்லிவிட்டு கிளம்ப போகிறேன். சரி, நான் போயிட்டேம்மா. அம்மா வந்து தாத்தா கேட்டேன்னு சொன்னாங்க. நீ தான் அன்றைக்கே பேசிட்டு இல்லை? சரி, நான் சொல்கிறேன், தாத்தா சொல்கிறேன், அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா புள்ளி ஊறிக்கிறாங்க. சரி, நான் போய் வரேன்னா? நான் மட்டும்தான் போகிறேன். சரி, நான் போய் வரட்டுமா? சரி, புள்ளையாங்கொட்டையை தூக்கி வண்டியில் வை. என்ன வை வை. தம்பி என்ன பண்ணுறான்? தம்பி பாத்ரூம் போகிறான். சாப்பிட்டேண்ணா? சாப்பிட்டு தான் போகிறான். சரி, நான் போய் வர கேட்டு. சரி, ஸ்நாக்ஸு? என்னது ஸ்நாக்ஸு எதுக்கு? தாத்தாவுக்கு தான் வாங்கி போகணும். உனக்கா? வாங்கி போகிறேன். அப்படியே போட்டு அப்படியே போகிறேன். ஊருக்கு போறியா நேரா? புளியாங்கொட்டை போட்டிங்க இல்லையா? சரி, பார்த்து போய் வா, பெட்ரோல் போட்டுக்கோண்ணா. சரி. புளியாங்கொட்டை போட வந்தாச்சு. கீழே மூட்டை இருக்குது. எப்படியும் வந்து ஒரு 17-18 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஒரு கிலோ 27 ரூபா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவுக்கு ஆகும். ஒரு 500 ரூபா கிடைக்கும். ஐயா தூங்குறாரு, போய் எழுப்பிட்டு இந்த வரேன்னு. சரி, நம்ம இது இறக்கிடலாம். சரிங்களா? அம்மாடி இறக்கி வச்சாச்சு. 20 கிலோ வந்துச்சு புளியாங்கொட்டை. இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்றாங்க. யாரு? கொட்டை மூட்டை எடுக்க வழி எங்கேயும் கொட்டை சேரலையா? நான் என்ன பண்ணுறது? அப்புறம் லோடுக்காரங்க டீசல் போட்டு வரணும்ல. அதான் சொல்கிறாங்க, எங்கேயும் கொட்டை சேரல. நம்ம கிட்ட தான் சாக்கு, நம்ம கிட்ட தான் ஸ்டாக் இருக்கும். மற்றவங்க கிட்டலாம் இருக்கு. எலி கடிச்சு சாக்கு எடுத்து அப்பப்போ கடிச்சு போட்டு எல்லாம் உள்ளார சீர் பண்ணிக்கிறீங்க போல, அழகாக மூட்டை பிடிச்சி. அப்போ எலி கடிச்சிடுங்க மூட்டைங்களா? 20 கிலோ. 52 60 400 17 540 ரூபா ஆகுது. ஆமாம். பையா காசு எடுப்பார். இந்த 20 ரூபா முன்ன எடுத்து வச்சேன், யாருக்கிட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அனுப்பிடுறேன். சரி, 20 ரூபா இல்லை. ஆமாம், 20 ரூபா இல்லை, 2 20 ரூபாய். 2 20 ரூபாய் போய் சேர்த்தேன். நீங்கள் இதுமாரி எத்தனையே பார்த்துருப்பீங்க. நான் இப்போ 10 ரூபான்னு கூட்ட நான் என்ன பண்ணுறேன் சார்? எங்கள் கூட்டமாக ஆமாம், 10 ரூபான்னு கொடுத்துடுவாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க. ஆமாம், பையிலே போட்டு வச்சுருந்தேன். 20 ரூபாய், 2 20 ரூபாய். ஆமாங்க, ஆயிடுச்சு 40. ஆமாங்க. போய் வாங்க ஐயா. சரி, போய் வரட்டுங்களா? வீட்டுக்கு போனேன், தாத்தா இல்லை. நீங்கள் எப்படி இங்கே தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். என்ன ஆச்சு தாத்தா உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லையா. ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? அன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து சொன்னாங்க, அன்றைக்கி நைட்டே சொன்னாங்க. அவர் பேர் வந்து கலைவாணன். இந்தமாரி தாத்தா வந்தாங்க, புகை நெப்பு வச்சிங்களா? ஏன் மூச்சு தெனாச்சு என்ன? திணறு. இப்போ எப்படி இருக்குதா? ஏதோ மாத்திரை சாப்பிட்டுருக்குறோம். மாத்திரை சாப்பிட்றியா? இருந்தா பிஸ்கெட்லாம் சாப்பிட. ஏன் வீட்டில் இருக்க வேண்டியது? நான் வண்டியில் வந்தாயா? வண்டி அதை நிற்கிதா? வீட்டில் இருக்க வேண்டியது தானே? நடந்து வந்தியா? இப்போ பரவாயில்லையா? அன்றைக்கி நைட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கலைவாணன் வந்து தாத்தாவும் மாமாவும் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து நைட்டு சொன்னாங்க. நைட்டு சொன்னதுமே அம்மா உங்ககிட்ட பேசினாங்க தானே? அன்றைக்கி நைட்டே அம்மா பேசினாங்க, தாத்தாவும் பேசினார், ஆயாவும் பேசினாங்க.
சரி இன்றைக்கி நான் அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், தாத்தாவை பார்த்துட்டு ஆனால் ரொம்ப டல்லாகிட்டு தாத்தா நீ. சாப்பிட்றியா இல்லையா நீ? சாப்பிட்றேன்பா, அந்த இதான்பா மூச்சு அடைப்பு தான்ப்பா. அது மிஷின் வச்சு இன்னும் அதுதான் தெரியல. அது அந்த மிஷின் எப்படி வைக்கிறாங்க, எப்படி வைக்க போகிறதுன்னு தெரியல. அது என்ன ஊற்றி வைக்கிறதுன்னு யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி உங்ககிட்ட ஆஸ்பத்திரியில் பேசினாங்களா ஒருத்தவங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்கிட்ட அவங்க இந்தமாரி சொன்னாங்க. சொன்னாரா தாத்தா சொன்னார்? சரி சரி. நீங்கள் எப்போ வீட்டுக்கு வரீங்க? இதை போகிறோம். வீட்டுக்கு வரீங்களா? சரி வாங்க. நீ போ தாத்தா எட்டு மாட்டா சும்மாரு, தலை வலிக்குது உனக்கு. நீ போ, இது சும்மா இருக்க மாட்டேங்க. நீ போங்க, வண்டியில் உட்கார. வேணாமா? நீ போ. நடந்து வருவியா? நடந்து வருவான். நீ போ. சரி. மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்டா? சோறு. சோறு சார். நீ செஞ்சியா அக்கா செஞ்சதா? நான் தான் செஞ்சேன். என்ன சாப்பாடா? கீரை கடைஞ்ச. காற்றுல சாப்பிட்டா மதியம் சாப்பிட்லையா? தோப்பு விட்டாங்களா? எல்லாம் முளைச்சி இருக்கும் மழையில். மழை வந்து கெடுத்து எல்லாம் முளைப்பு போட்டுருக்கோம். இந்த வருஷம் கொட்டையும் கூட இல்லை. சரி வீட்டுக்கு கிளம்பிட்டியா? மாங்காய் வேணாம், அங்கே நிறைய மாங்காய் இருக்குது வீட்டில். அப்பா அங்கே சோலைக்கு போகிறாருல, அவர் அவங்க தம்பி வீட்டுலேருந்து எடுத்தாரு. வேணுன்னா எடுத்துமா பாரு, எனக்கு இப்போ வேணாம். சரி போகலாமா? போகலாம். வா போகலாம். வா ஏன் வா வா. நீ போமா, அது நடக்க மாட்டேது. பையனை தூக்கி போடா. சரி அப்போ எல்லோரும் நடந்து வரீங்களா? வாங்க, யாராவது ஒரு ஆள் வாங்க. இந்த பொறுக்கிறதுக்கு மதியத்துலேருந்து லோல் பட்டு கிடக்குறீங்க. ஆனால் இருந்த மாதிரிலாம் இல்லை இப்போலாம். முதல்லாம் நானே வந்து 5 கிலோ கொட்டையாவது எடுப்பேன். உங்களாலே 5 கிலோ கொட்டையை எடுக்க முடியல, நானும் எங்கே எடுக்க போகிறேன்? அப்போ நீ நடந்து வரைய தாத்தா? சரி பொறுமையாக வாப்பா. நான் இட்டு போதுனா வண்டி விட்டு வரட்டா? தேவையே இல்லை. சரி சரி வாங்க. இப்போ மாங்காய்க்கு தான் வரீங்களா? எங்கே அறுத்து போய் போட்டால் மார்க்கெட்லையாவது போடலாம். ஆனால் இப்போ அறுக்கக்கூடாது. இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு எடுத்தா மார்க்கெட்டில் விலை போகும். இப்போல்லாம் 10 ரூபா 15 ரூபா தான் போகும். சரி போகலாமா? எங்கே அவன் எங்க அவிய வா போகலாம். இது எப்போ கிளம்பிட்டியா? போகலாமா? தாத்தாவை போயிட்டு கொல்லியிலே பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அம்மா வந்து திருவிழா அப்படியே பசங்களையும் கூப்பிட்டு வாயேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அவங்க அப்பா வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அப்படியே சடனாக திடீர்னு ஊருக்கு கிளம்பியாச்சு எல்லாருமே திருவிழா பார்க்கறதுக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆக்கிங்களா? ஆக்கு வா போகலாம் வா.